சற்று முன்பு தமிழக அரசு இன்று முக்கியமான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பேருந்து போக்குவரத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தீபாவளி பண்டிகை வரவுள்ள நிலையில் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டு வருகின்றனர். பொதுமக்களின் பயணத்தை எளிதாக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதன்படி தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக அக்டோபர் 16 முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 5710 சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக 4268 பேருந்துகள் சென்னையின் பல்வேறு முனையங்களில் இருந்து இயக்கப்படும். தமிழகத்தின் மற்ற முக்கிய நகரங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 6110 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். தீபாவளிக்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக 20378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் பேருந்துகள் இயக்கப்படும் இடங்கள்: ஈலம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இருந்து தென் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, செங்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், கும்பகோணம் ஆகிய பகுதிகளுக்கும், சேலம், கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கு செல்லும் பேருந்துகள் இங்கிருந்து புறப்படும். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் செல்லும் பேருந்துகளும், காஞ்சிபுரம், வேலூர், ஆரணி, ஆற்காடு, திருப்பத்தூர், ஓசூர் மற்றும் பெங்களூரு செல்லும் பேருந்துகளும் இங்கிருந்து இயக்கப்படும். மாதவரம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஆந்திரா மார்க்கமாக செல்லும் அனைத்து பேருந்துகளும் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி மற்றும் ஊத்துக்கோட்டை வழியாக இயக்கப்படும். மேலும் தீபாவளி பண்டிகை முடிந்து அக்டோபர் 21 முதல் 23ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு பேருந்துகளுக்கான பயண சீட்டுகளை www.tnstc.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாகவும், TNSTC செயலி மூலமாகவும் மற்றும் பேருந்து நிலையங்களில் உள்ள முன்பதிவு மையங்கள் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம்.